ஆதவர்ஜுனா வந்து விசிகாவையும் தாவேக்காவையும் ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சியை கையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. திருமாவளவன் அப்போ அந்த பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள். ஆதவர்ஜுனா முதல்ல என்ன கருத்தியல் அறிவு இருக்கு, என்ன அரசியல் அனுபவம் இருக்குது? ஆதவர்ஜுனா என்ன பெரிய என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்டா, இல்லை என்ன பெரிய அரசியல் ஜாம்பவானா, இல்லை ராஜதந்திரியா, இல்லை என்ன ஆதவர்ஜுனா என்ன பெருசாக சாதிச்சிட்டார் அரசியலில்? இப்போ நான் என்ன கேட்குறேன், மன்னராட்சி ஒழிப்பா அது நீங்கள் பேசுறீங்கல்ல, தமிழ்நாட்டில் அரசியலை பற்றிலாம் பொங்குறீங்கல்ல, ஏன் பாஜக அரசு சேர்த்து ஏன் பொங்க மாட்டேறேன்? இப்போ விஜய் வந்து சும்மா அந்த உருண்டுகிட்டே இருக்கக்கூடாது, இந்த மேடைகளில் உருள்றது, மாநாட்டில் உருள்றது, இப்படி உருண்டு பறந்துகிட்டே இருக்கக்கூடாது. முதல் மக்கள்கிட்ட போய் நில்லு, போய் களப்பணி ஆற்று, மக்கள்கிட்ட போய் வேலை பாரு. நீ இப்போதானப்பா வந்திருக்கிற நீ அரசியலுக்கு, அதுக்குள்ளே ஏன் உனக்கு அவ்வளவு ஆணவம், அகந்தை, அவ்வளவு பேச்சு, வெற்று பேச்சு? இது உனக்கு வாய்ச்சொல் வீரராக இருக்காரு, செயல் வீரராக இரு நீ. முதல்ல கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணக்கூடாது. இந்த கூட்டணி தான் வந்து 2026 மகத்தான வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி, திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி, காங்கிரஸோட கூட்டணி தான் கண்டிப்பாக 2026 எழுதி வச்சுக்கோங்க, 165 தொகுதி கன்ஃபார்ம். உங்களை எங்க மக்கள் அங்கீகரிக்கிறாங்க? களப்பணி நீங்க ஆற்ற மாட்டீங்க, மக்கள்கிட்ட போய் பேச மாட்டீங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க, எதுவுமே நீங்கள் ஃபீல்டுக்கு போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு மேடைகள்லேயே நீங்கள் வந்து ஏன் உருண்டு பறந்துக்கிட்டு இருக்கீங்க? போய் மக்கள்கிட்ட போய் மீட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட மனங்களை வென்று நீங்கள் மக்கள் வந்து உங்களுக்கு பல தொகுதி கொடுத்தா முதலமைச்சராக. அப்போ என்னென்னா விஜய்க்கும் ஆதவர்ஜனுக்கும் யார் எதிரி? முதல்ல திமுக எதிரியா? திமுகவை யாராலும் அழிக்க முடியாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க 6 மாதத்துக்கு. அந்த நடவடிக்கை குறித்த நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக இவர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். முதல்ல அந்த ஆனந்த விகடன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் 6 மாதம் அவரை அந்த கட்சியை விட்டு விலக்கி வச்சது, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ ஆதவர்ஜுன் வந்து நான் அவர் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு தொழிலதிபர், மார்ட்டினுடைய மருமகன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலதிபர், ஒரு பணம் சார்ந்து ஒரு பணத்தை வைத்து நம்ம எதையும் அடையலாம், பதவி அடையலாம், நம்ம பணத்தை வச்சு எதையும் சாதிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி தான் தெரியுது. அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த நபரை. ஆனந்த விகடன் அந்த நிகழ்வில் வந்து புத்தகமே வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் மாணவர் அம்பேத்கர் அப்படின்றது அதோட தலைப்பு. பட் அங்கே வந்து என்ன சொல்கிறதுனா வந்து அவர் பேசிய கருத்துக்களை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான தலைவர் தான், எல்லா சாதிக்குமான தலைவர் தான், எல்லா மக்களுக்குமான தலைவர் தான், ஒரு உலகத் தலைவர், சர்வதேச தலைவர், இந்தியாவிலே ஒரு ஆகச்சிறந்த தலைவர், அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த தலைப்பு, அந்த ஏந்திய ஒரு புத்தகம் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர், அது சார்ந்த நிகழ்வில் ஆதவர்ஜுனா பேசினதுக்கும் அந்த நிகழ்வோட தலைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ரொம்ப ஒரு கேலி கூத்தான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. எனக்கு அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்ய அதுதான் நீங்கள் அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்த வந்து அதை பற்றி தான் அங்கே பேசணும். அதை விட்டு சம்மந்தமே இல்லாமல் அதை ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஈவெண்ட்டாக மாற்றி அதை ஒரு அரசியல் பேசக்கூடிய நிகழ்ச்சியாக மாற்றினது என்பதே என்னால் ஏற்றுக்க முடியல. தாவேக்க தலைவர் விஜய் அவர்களும் அதே தானே பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னு கேளுங்க. இப்போ ஆதவர்ஜுனா பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறாரு, அந்த உச்சபட்ச அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியது என்ன? அவர் வாழ்க்கையை பற்றி எதை சொன்னார். அதுக்கப்புறம் இன்றைய அரசியல் சூழலை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. மன்னராட்சியை ஒழிப்போம், மன்னராட்சியை விட மாட்டோன்றார். நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்க? இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு வன்மமான கருத்து. இது ஆளுங்கட்சியை தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்க. எங்கே மன்னராட்சி இருக்குது முதல் திமுகவில்? வாரிசு அரசியல் தான் மன்னராட்சின்னு. வாரிசு அரசியல்ன்றது மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் சென்று தேர்தலில் நின்று வாக்குகளை பெற்று தான் அவங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க. குளத்தூர்லையும் சரி, சேப்பாக்கம்லையும் சரி, திருவள்ளிக்கணிலையும் சரி, 2 பேருமே மக்கள் தேர்ந்தெடுத்தனால தானே அவங்க வந்து அரசுல வந்து ஒரு முக்கிய பொறுப்புக்கு வர்றாங்க, துணை முதல்வர் ஆகிறாங்க, முதலமைச்சர் ஆகிறாங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, 2.5 வருஷம் ஆட்சி நடந்தது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலையுமே திமுக கைப்பற்றிருக்கு. இது வந்து மக்களோட என்டார்ஸ்மெண்ட்டா இல்லையா? மக்கள் ஏத்துக்கிறனால தானே வாக்கு செலுத்துறாங்க மக்கள் போய். அப்போ மக்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நல்லாட்சியை விரும்புகிறாங்க, திராவிட மாடல் ஆட்சி சிறந்த ஆட்சியை நம்புகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுறாரு அமைச்சரான்றதுக்கான என்டார்ஸ்மெண்ட் தான் இந்த என்ன சொல்ற தேர்தல் முடிவு. வந்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க, துணை முதல்வரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கலையே. துணை முதல்வர் அவங்க கட்சி முதலமைச்சர் முடிவெடுக்கலாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்குது? திமுகவோட தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர் யார வேணாலும் ஒரு முடிவெடுப்பாரு. அடுத்ததா அவருடைய உதயநிதியோட மகன் இன்பநிதி வருவாரு அப்படின்னு சொல்லல. அது வந்து நீங்க வந்து கற்பனையா அதை பேசக்கூடாது. இப்ப கரண்ட் மேட்டர் மட்டும் நீங்க பேசுங்க. இப்ப எங்க மன்னராட்சி இருக்குது? மன்னர்னா என்ன சொல்றதுன்னா வந்து மக்களுக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக சர்வாதிகார மனநிலையோடு, கொடுங்கோன்மை மனநிலையோடு தன்னையே வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு நான் தான் மன்னன்,
நான் சொல்வதுதான் சட்டம், என்னை மீறி யாரும் இயங்கக்கூடாது, எனக்கு கட்டுப்பட்டவர்கள் மக்கள் அப்படின்ற ஒரு ஆதிக்க மனநிலை தான் மன்னன். அந்த புறம் போர், ஆடம்பரம், பணம், பகட்டு, அதிகாரம், நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னராட்சின்றது அந்த டேர்மை முதல் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து தனக்கு மிஞ்சியவன் யாரும் கிடையாது, எனக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த நாட்டு மக்கள், எனக்கு கட்டுப்பட்டது இந்த நாடு, அதிகாரங்கள், படைகள் அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டது அப்படின்றது உலக இன்பங்கள், லௌகீக வாழ்க்கைகள். இதுதான் மன்னர்களோட வாழ்க்கை முறை. மன்னர்கள் ஒன்றும் பெரிய சமூக மாற்றத்துக்கு ஒன்றும் ஏற்படுத்தலை. இல்லை, அந்த வகையில் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வாழ்ந்த எத்தனையோ அரசர்களும் இருக்காங்க. ராஜராஜ சோழன் ஆகட்டும், ராஜேந்திர சோழன் ஆகட்டும். இல்லை மேடம், அந்த நாட்களில் எங்கேயும் சமூக மாற்றம் பெருசாக நடக்கலை. அவங்க ஆட்சி நடத்துனாங்க. ஆட்சியை அவங்க என்ன சொல்கிறதுனா சில என்ன சொல்கிறதுனா அதான் நான் சொன்ன இந்த விஷயம் கோட்பாடுகளுக்குள்ள தான் இருக்கும் மன்னராட்சி. இப்போ எங்கே மக்களாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். யோசிச்சு பாருங்கள், எளிமையான இவ்வளவு சாதாரணமாக மக்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இந்தியாவிலே கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் எளிதில் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், எளிதில் போய் நீங்கள் மீட் பண்ணலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மழை வெள்ள பாதிப்பு எவ்வளோ பெரிய ஒரு நிவாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மக்கள் பணிகளை செஞ்சாங்க. அதை மழை பாதிப்புகளுக்கு எவ்வளோ சிறப்பாக பணி செஞ்சாங்க. களத்தில் போய் வேலை பார்த்தாங்களா இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின்? உதயநிதியை தவிர துணை முதல்வர் ஆகிற தகுதி அந்த கட்சியில் வேற யாருக்குமே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு. கட்சியில் இருக்க அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவரை விட வேற யாரும் செயல்பட முடியாது. அவரை விட செயல்படுவதற்கு இன்னைக்கு இளம் தலைவராக இருந்து மிகச்சிறப்பாக களப்பணியாற்றுறாரு. மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு வெள்ள நிவாரண பணிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செயல்பட்டாங்க ரெண்டு பேருமே. முதலமைச்சர் ஸ்டாலின் களத்தில் நிற்கிறார். அவர் உடல்நிலை சரியில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வயது 70 ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் களத்தில் போய் நிற்கிறார், களத்தில் போய் வேலை செய்கிறாரு. அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போனார். விழுப்புரம் போனார், கடலூர் மாவட்டம் போனார், சென்னை முழுக்க பயணமானார். ஓயாமல் 24 மணி நேரம் அவங்க உழைக்கிறாங்க, இரவு பகலாக ஓடுறாங்க. இதெல்லாம் நம்ம தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். குறைகள் நீங்கள் சொல்லுங்கள், விமர்சனம் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் தவறுகளை சொல்லுங்கள், சுட்டி காமிங்க. அதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினும் வரவேற்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினும் வரவேற்கிறாங்க. அவங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனநாயக முறைப்படி தான் இந்த திமுக இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் கொடுங்கோன்மை, குடும்ப கட்டுப்பாட்டில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு கற்பனை. என்னை பொறுத்தவரை திமுக கட்சியினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், திமுக தலைவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், தமிழக மக்களும் இந்த தலைமை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து ஆதவர்ஜனாவுடைய கருத்து முற்றிலும் ஒரு மிக தவறான கருத்து. அது மன்னராட்சியை ஒழிப்போம், நாங்கள் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. விசிகா அது விசிகாவோட கொள்கை முடிவு, விசிகாவோட கொள்கை நிலைப்பாடு. அது தப்பு கிடையாது. நீங்கள் கேளுங்க, அது முதலமைச்சர் ஸ்டாலின்ட்டே கேளுங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டே நீங்கள் கேளுங்க. யாருங்க நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஜனநாயக முறைப்படி நீங்கள் உங்கள் உரிமைகள் நீங்கள் கேட்கலாம், உங்கள் கோரிக்கைகள் நீங்கள் வைக்கலாம். அது யாரும் மறுக்கலை. இப்போ அதே பார்த்தீங்கன்னா இந்த நபரோட நோக்கம் என்னன்றது அங்கே பாயிண்ட்டு. இப்போ இந்த நபருக்கு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அதிகாரத்தை கைப்பற்றணும். நம்ம குடும்பத்துக்கிட்ட பணம் இருக்குது, பல கோடிகள் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. அப்போ அதை கைப்பற்றுறது இந்த நபரோட நோக்கமாக இருக்குது. அப்படிதான் அந்த நபர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிலைப்பாடு என்னவா, இது ஒரு குடும்ப அரசியல்னு ஆதவர்ஜனாவுடைய நிலைப்பாடு இருந்தாலும் திமுகவை சார்ந்த அந்த குடும்பத்துக்கே அந்த ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால எம்பி கனிமொழி அவர்கள் தான் ஆதவர்ஜனாவே தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களும் இருக்குங்களே. முற்றிலும் போய் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. திமுகவும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் சரி, எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆதவர்ஜனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை வைத்து மட்டும் அரசியல் ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் செல்வாக்கு வேணும், மக்கள் வாக்கு செலுத்தணும், மக்கள் உங்களை முதல் என்டார்ஸ் பண்ணணும், மக்கள் உங்களை விரும்பணும், தலைவனாக விரும்பணும். அதுக்கு நீங்கள் களத்தில் போய் பணியாற்றணும். இப்போ விஜய் சும்மா அந்த உருண்டுகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மேடைகளில் உருள்றது, மாநாட்டில் உருள்றது, இப்படி உருண்டு பறந்துகிட்டே இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட போய் நில்லு, போய் களப்பணி ஆற்று, மக்கள்கிட்ட போய் வேலை பாரு. அண்ணா சொன்னதுதான், மக்களிடம் சென்று, மக்களிடம் சொல்லி, மக்கள் மனங்களை வென்று நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அண்ணா சொன்னாரு. நீ களத்துக்கே போக மாட்டீங்க ரெண்டு பேரும், ஆதவர்ஜனும் விஜய். நீ களத்துக்கே எங்க போனீங்க? நீங்க ஆதவர்ஜன் களத்துல போய் என்ன வேலை பார்த்தாரு சொல்லுங்க. களத்துல போவாத ஒருத்தருக்கு விசிகா ஒரு தலை சிறந்த இயக்கம். திருமாவளவன் ஒரு ஆகச்சிறந்த போராளி. திருமாவளவனுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவங்க, எதை எப்படி கையாளணும், எப்படிப்பட்ட சூழல். அவர் யாரும் கட்டுப்பட்டது கிடையாது. அப்படி ஒரு ஆகச்சிறந்த மனிதர். இந்த மாதிரி விஜயோட கருத்துக்கள் எல்லாமே அந்த மாநாட்டில் நீங்க கேள்வி கேளுங்க, வெயிட் பண்ணுங்க. விஜயோட கருத்துக்கள் எல்லாமே மிகவும் தவறான கருத்து. திருமாவளவன் யாரும் அழுத்தம் கொடுக்கல, யாருக்கும் அவர் கட்டுப்படுற ஆளும் கிடையாது. அவருக்குன்னு ஒரு சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா தயவுசெய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்கம். அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக, RSS, பாசிசம், மதவாதம், ஜாதிய வன்முறைகள், ஜாதி வெறி, பிற்போக்கு சிந்தனைகள் எல்லாத்தையும் எதிர்த்து பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கருத்தியலை கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக, இந்தியா கூட்டணி, விசிகா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியல் கூட்டணி. அது அரசியல் கூட்டணி கிடையாது. பதவி பணம் அவங்க டார்கெட் கிடையாது. கருத்தியல் அடிப்படையில் இயங்கக்கூடிய கூட்டணி. அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கருத்தியல் கூட்டணி. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். அதை என்னோட கேள்வி, அதுல ஆதவர்ஜன் போன்றவர்களுக்கு, விஜய் போன்றவர்களுக்கு வேலையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆதவர்ஜன் இங்கிட்டு பணம் செலவு பண்ணுவார், அங்கிட்டும் பணம் செலவு பண்ணுவார். அவரோட நோக்கம் என்னன்னா பணத்தை வைத்து நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும். மற்றபடி என்ன கலப்பணி ஆட்டுறாங்க? விஜய் என்ன கலப்பணி ஆட்டிருக்காரு சொல்லுங்க. ஆதவர்ஜன் என்ன கலப்பணி ஆட்டிருக்காங்க? கலப்பணி தாங்க அரசியல். இல்ல இப்படி ஒரு களப்பணி ஆற்றாதவர் ஆதவர்ஜனா சொல்றீங்க.
விசிக ஒரு ஆகச்சிறந்த கட்சி, ஆகச்சிறந்த தலைவர்னு திருமாவளவன் அவர்களை சொல்றீங்க. அப்படி ஒரு ஆகச்சிறந்த தலைவர் வந்து 6 மாசத்துல இப்படி ஒரு தொழிலதிபருக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் அந்த ஒரு பதவி 6 மாசத்துல கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்துல போயிருக்காரு, என்ன தான் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். நல்ல நோக்கம்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஏமாத்திட்டாரு. ஆமா, ஏமாத்திட்டாருன்னு நான் சொல்ல வரும்ல. நல்ல நோக்கத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நான் களப்பணியாற்ற விரும்புகிறேன், மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன், அரசியல் எனக்கு கட்சியில் சேர எனக்கு விருப்பம் சொல்லி கட்சிக்கு ஒரு நிதி கொடுத்துருக்கலாம், இல்லை கட்சிக்கு ஏதாவது ஒரு மாநாடு நடத்துவதற்கு நிதி கொடுத்துருக்கலாம். ஏதோ அது டொனேஷன்ஸ் எல்லாத்தையும் தான் ரிசீவ் பண்ணுறாங்க எல்லா பார்ட்டியும். துணை பொதுச் செயலாளர் பதவி கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு அரசியல் ஆர்வத்தோடு போயிருப்பாரு, அதற்கு அவங்க என்டார்ஸ் பண்ணி அந்த பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதே திருமாவளவன் தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அப்ப நீங்க எப்படி திருமாவளவன் விலை காசுக்கு விலை போட்டான்னு எப்படி நீங்க சொல்லலாம்? விசிக்கு எப்படி விலை போச்சுன்னு சொல்லலாம்? அப்படி போற கட்சியும் கிடையாது, திருமாவளவன் அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது. 6 மாதத்துல இவர் ஆட்டின கலப்பணியை விடவா முன்னாடி இருந்த விசிகால இருந்த தொண்டர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு, கொடுக்கப்படுது. அந்த பொறுப்புகள் என்ன பொறுப்புன்னு இருக்குல்ல, துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க மேடம். ஒரு டொனேஷன்ஸ் கொடுத்திருப்பாரு கட்சிக்கு, அதனால கொடுத்திருப்பாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது கொடுக்கறனால. அதான் நிதி கொடுத்தா அந்த பதவி அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அவர் கொடுத்திருக்காரு, திருமாவளவன் விருப்பப்பட்டு கொடுத்திருக்காரு. ஒரு சிறப்பாக செயல்படுவார் நம்பிக்கையில் கொடுத்திருக்காரு. இதுல இளம் வயது வேற அவருக்கு, ஆதவர்ஜனுக்கு. அதான் சரி, ஒரு இளம் வயது இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம முக்கியமான பொறுப்பை கொடுப்போம்னு கொடுத்திருப்பாரு. ஆனா இவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, பேசுற பேச்ச பாருங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் போயிட்டு ஏதாவது ஒன்று கான்ட்ரவர்சியலா பேசுறது, கான்ட்ரவர்சியல் ட்வீட் போடுறது, இதெல்லாம் நான் என்ன சொன்ன, கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணக்கூடாது. இந்த கூட்டணி தான் வந்து 2026 மகத்தான வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி, திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி, காங்கிரஸோட கூட்டணி தான். கண்டிப்பா 2026 நான் எழுதி வச்சுக்கோங்க, 165 தொகுதி கன்ஃபார்ம், 200 தொகுதிக்கு மேல கண்டிப்பா மாபெரும் வெற்றி அடைந்து மீண்டும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து மலரும், எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப இவர்கள் கூட்டணிக்குள் பிரச்சனையை உருவாக்குறாங்க. இப்ப விஜய்க்கு என்னன்னா, ஆதவர்ஜனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், விசிகாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிறுபான்மை சமூகம் தான். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அது பெரிய பாப்புலேஷன்லாம் கிடையாது தமிழ்நாட்டில், ரொம்ப சிறுபான்மையாக தான் இருக்கிறாங்க அவங்க சமூகம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வடக்க வந்து வன்னியர், பறையர், தெற்க வந்து தேவர், தேவேந்திரர். அப்போ இதில் வந்து யாரை நம்ம பிடிக்கலாம் அப்படின்றப்ப மற்ற சமூகங்களை விட அதிகமாக எல்லா தரப்பட்ட பகுதிகள், தமிழகம் முழுக்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை எல்லா பக்கம் பரவி வாழக்கூடிய மக்கள் பட்டியல் சமூக மக்கள், பறையர், பல்லர், சக்கலிரண்டு, இந்த சமூகம், இந்த அருந்ததியர் சமூகம், இந்த சமூகம் தான் வந்து எல்லா பகுதிகளிலுமே பரவி வாழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன, அப்போ இந்த சமூகத்தை நம்ம டார்கெட் பண்ணணும், பட்டியல் சமூக வாக்குகளை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் தான் வந்து அவர் வந்து டார்கெட் பண்ணுறாரு விஜய். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க களப்பணி ஆற்றுவார்கள், கட்சி பணி ஆற்றுவார்கள். பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வாக்கு வங்கி கொண்டவர்கள் பட்டியல் சமூக மக்கள். அப்போ அந்த நோக்கத்தில் விஜய் வந்து டார்கெட் பண்ணி போயிட்டுருக்காரு. அதற்கு விசிகாவை பயன்படுத்தணும், தோழர் திருமாவளவன் அவர்களை பயன்படுத்தணுன்றது அவரோட நோக்கமாக இருக்குது. அதற்கு தான் திருமாவளவனை பற்றியே மேடையில் பேசிக்கிட்டு, ஏன்னா 200 வாக்குகள் நீங்கள் வந்து தொகுதியில் பெறமாட்டீங்க, உங்களை மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்க. மக்கள் என்டார்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தம்பி, நீங்கள் அதை பாருங்கள். முதல்ல உங்களை எங்கே மக்கள் அங்கீகரிக்கிறாங்க? களப்பணி நீங்கள் ஆற்ற மாட்டீங்க, மக்கள்கிட்ட போய் பேச மாட்டீங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க, எதுவுமே நீங்கள் ஃபீல்டுக்கு போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு மேடைகள்லேயே நீங்கள் வந்து ஏன் உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்கீங்க? போய் மக்கள்கிட்ட போய் மீட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட மனங்களை வென்று நீங்கள் மக்கள் வந்து உங்களுக்கு பல தொகுதி கொடுத்தா முதலமைச்சராங்க. ஆனால் நீங்கள் முன்னாடியே டிக்ளேர் பண்ணுறீங்க, உங்களை எது வேலையும் பார்க்காம நான் தான் அடுத்த முதலமைச்சர், வாங்க எங்ககிட்ட வந்து தொகுதிகளை வாங்கிக்கோங்க, நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், எங்ககிட்ட நாங்கள் சீட்டு தரோம் அப்படி. நீ இப்போதானப்பா வந்து தம்பி வந்திருக்கிற நீ அரசியலுக்கு, அதுக்குள்ளே ஏன் உனக்கு அவ்வளவு ஆணவம், அகந்தை, அவ்வளவு பேச்சு, வெற்று பேச்சு? இது உனக்கு வாய்ச்சொல் வீரராக இருக்காரு, செயல் வீரராக இரு நீ முதல்ல. இதுதான் வந்து நான் விஜய் வந்து தாவேகாக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதுக்கடுத்து ஆதவர்ஜன் தயவு செய்து புரிஞ்சுக்கணும், தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும். அரசியலில் ஆக்கப்பூர்வமான பேச்சை பேசணும். முதல்ல அந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டிய பேச்சா அது. அம்பேத்கர் வந்து எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்கலாம்ல. அதை பற்றி பேச அந்த நபருக்கு விருப்பம் இல்லை. அதான் அது என்னன்னா, இவர்கள்லாம் பணத்தை வந்து கொடுத்து இந்த நிகழ்ச்சியே வந்து ஒரு எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து என்ன சொல்றது, இதுவே ஒரு ஏற்பாடு மாதிரி தான் தோணுது எனக்கு. இது இயல்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி மாதிரி எனக்கு தோணலை. இது ஏதோ ஏற்பாடு, பிளான்டு ஒரு அஜெண்டா மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த நிகழ்ச்சி. அதில் வந்து எனக்கு அந்த புத்தகத்தின் மீது, அந்த 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 புத்தகத்தில் பல சிந்தனையாளர்கள் எழுதிய கட்டுரை மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது. அதில் எல்லாம் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனந்த விடன் அதுக்கு நான் பாராட்டுறேன். நீங்கள் வெளியிட்ட புத்தகம் சிறந்த புத்தகம் தான். ஆனால் அங்கே பரிமாறப்பட்ட கருத்துக்கள் வந்து அம்பேத்கருக்கு இரலவென்ட்டான கருத்துக்களை தான் அங்கே பரிமாறி இருக்கிறீங்க. சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன யோசிச்சேன், எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர், அம்பேத்கரை பற்றி தான் நாங்கள் பேசணும்.
சம்பந்தமே இல்லாம ஒரு அஜெண்டா போட்டு ஒரு பேசிட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனாவோட விரக்தியான பேச்சுக்கு காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா, முன்னாடி அவர் திமுகல இருந்திருக்காரு, திமுகவுக்கு ஒரு நெருக்கமான வேலைகளை செஞ்சிருக்காரு. மேடம் நானே சொல்றேன் மேடம், அவர் திமுக வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு, டொனேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, எல்லா கட்சியும் வந்து எல்லாரும் நிதி வாங்குது. 2020 இந்த எலெக்ஷன், கடந்த வருட எலெக்ஷன்ல வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கே ஒன் மைண்ட் இந்தியா அப்படின்ற அவரோட நிறுவனம் தான் காரணம், அந்த நிறுவனம் தான் வியூகங்களை வகுத்து கொடுத்தது அப்படின்லாம் சொல்லப்படுது. இல்லைங்க மேடம், அவர் வந்து திடீர்னு பிரசாந்த் பூஷன் மாதிரி ட்ரை பண்ணுவாப்ல, திடீர்னு தன்னை வந்து ஒரு தொழிலதிபர் மாதிரி ட்ரை பண்ணுவாப்ல, திடீர்னு பிஸ்னஸ் மேன் மாதிரி ட்ரை பண்ணுவாப்ல, இப்படி பல்வேறு வேடங்களை போடுவார் அவர். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அரசியல் மக்கள் பணினா களத்துக்கு சென்று பணியாற்று, கட்சியில் உறுப்பினராகி வேலை செய், கட்சி உனக்கு பொறுப்பு தரும், நீ வேலை செய்தால் பொறுப்பு தானே வரும், நீ தேடி போக வேண்டாம். அதற்கடுத்து நீ எம்பி எம்எல்ஏலாம் கட்சி உன்னை என்டார்ஸ் பண்ணி கொடுக்கும், அப்புறம் நீ பணம் செலவு பண்ணு. அது பணம் இல்லைன்னா இங்கே அது நம்ம வந்து அரசியல் எதுவும் பண்ண முடியாதுன்றதான் இன்றைய நிலைமை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் நீ வந்து பணத்தை கொடுத்து எம்பி சீட் வாங்கிடுவேன், எம்எல்ஏ சீட் வாங்கிடுவேன், அது என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன். அப்போ திமுக அதை கொடுத்துக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்ன நடந்ததுன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, பட் நான் யூகிக்கிறேன் திமுக கொடுக்கல எம்பி சீட் எம்எல்ஏ சீட்டு. நீ வந்த உடனே நீ வந்து நான் 100 கோடி தரேன், எம்பி சீட் கொடுப்பாங்களா, எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா? நீ வேலையும் பார்க்க மாட்டேன், எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், தொழிலதிபருங்க கொடுங்க, நான் யார் தெரியுமாங்க, மாட்டின் மருமையங்கன்னு கொடுத்துருவாங்க. ஜெயிக்கிறதுக்கு கடந்த வருட தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வியூகம் வகுத்து கொடுத்ததே வந்து அவரோட நிறுவனம் அப்படின்னு தானே அப்படிலாம் கிடையாது. பிரசாந்த் பூஷன் பண்ணாரு, ஒத்துக்கிறோம். அவரை அறிமுகப்படுத்தினதே வந்து ஆதவ அர்ஜுனா தானே சொல்றாங்க. அது வந்து ஆதவ அர்ஜுனை விட வந்து திமுக பல பேரை பார்த்துருக்குது. ஏன்னா இவர் அறிமுகப்படுத்திலாம் நம்ம பிரசாந்த் பூஷனை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து அதான் சொல்றேன்ல, இவர் நோக்கம் என்பது எம்பி எம்எல்ஏ, அதிகாரம் பதவி, அவ்வளவுதான். இது ஒன்று தான், சிம்பிள் தான், இதுதான் கான்செப்ட். இதை அடைவதற்கு இந்த நபர் பல்வேறு கோணங்களை ட்ரை பண்றாப்ல. இப்போ எந்த கட்சிக்குள்ள போனால் நம்ம ஈஸியாக எம்எல்ஏ சீட் எம்பி சீட் கிடைக்கின்றப்ப விசிகாக்குள்ள போறாப்ல, அங்கேயும் கொடுக்கல. அப்போ இந்த நபருக்கு என்னன்னா அதிகாரம் வேணும், பணம் இருக்குது, நம்ம பிஸ்னஸ் இருக்குது, அதிகாரம் வேணும். அப்போ அதிகாரத்தை எப்படியாவது கைப்பற்றணும்னு நம்ம நபர் சுற்றிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட எவ்வளோ ஆபத்தானது தெரியுமா அது? ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு பணத்தை வச்சு நான் கைப்பற்றுவேன், இந்த வேலையை மக்கள் பண்ணி பார்க்க மாட்டேன், ஆனால் எனக்கு பணமும் எனக்கு அதிகாரம் வேணும்னா நீங்கள் யார்ட்ட வேணாலும் நீங்கள் நாளைக்கு போவீங்கல்ல, பாஜகட்ட போவீங்க, ஆர்எஸ்எஸ்ட்ட போவீங்க, நீங்கள் அதிமுகட்ட போவீங்க, உங்களுக்கு எம்பி சீட் கொடுத்தா யார்ட்ட வேணாலும் நீங்கள் போவீங்கல்ல. அப்போ இது எவ்வளோ ஆபத்தான அரசியல் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆதவ அர்ஜுன் தயவுசெய்து வந்து விசிகால சஸ்பெண்ட் பண்ணி திரும்ப இந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக வந்து முடிவெடுத்து எந்த கட்சி நீங்களே சாய்ஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு புது கட்சியை தொடங்கிட்டா, நீ புது கட்சி தொடங்கினாலும் நீங்கள் மக்கள் என்டார்ஸ் பண்ணால் நீங்கள் நில்லுங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, உங்களை யார் வேணாம்னு சொன்னால். ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு விதண்டவாதமான பேச்சு, தேவையற்ற பேச்சு, அரசியல் அநாகரிகமான பேச்சை தவிர்க்கணும் தயவுசெய்து. இப்போ வந்து திமுகவை நீங்கள் வந்து சாடி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இன்றைக்கி திமுக ஆட்சியில் என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க? நீங்கள் கடந்த 4-3 வருஷம் ஆட்சியில் என்ன நீங்கள் குறை கண்டுபிடிச்சிட்டீங்க? சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்கு, திராவிட மாடல் எல்லாருக்குமான ஆட்சி, நான் எல்லாருக்குமான முதல்வர், நல்ல ஆட்சியை கொடுத்துருக்காரு. புலம்புறத நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம். மக்கள் சொல்றாங்க, இந்த ஆட்சியில நாங்க படாத துன்பம் பட்டுட்டோம், அடுத்த வாட்டி கண்டிப்பா நாங்க வாக்களிக்கவே மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்றதையும் பாக்குறோம். சும்மா அந்த சில பேர் பேசுறது எடுத்து போட்டுட்டு கூடாது. எல்லா மக்களுக்கும் அதிருப்தி இருக்கும், ஆதரவும் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு, திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரும்பான்மை ஆதரவு தான். சில குறைகள் நிறைகள் இருக்கும் மேடம், எல்லா ஆட்சியிலையுமே. அதிமுக ஆட்சியிலும் இருந்தது, எல்லா ஆட்சியிலுமே இருக்கும். நிறைய உயிரிழப்புகள் பார்க்கறோம்ல இந்த ஆட்சியில. இல்ல மேடம், உயிரிழப்புகள் இயற்கையா நடக்குது, நம்ம என்ன மேடம் பண்ண முடியும்? முன்னெச்சரிக்கை இப்போ ஒண்ணு இல்ல மேடம், கொலை நடக்குது, திருட்டு நடக்குதுன்னா எல்லா வீட்டுக்கும் போலீஸ் போட முடியுமா? நடக்கும், எல்லா ஆட்சிகளையும் கொலைகள் நடக்கும், பேரிடர்கள் நடக்கும், இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள் நடக்க தான் செய்யும். திமுக ஆட்சியில் மட்டும் கிடையாது. ஆனா இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் வந்து எப்படி அதை கையாளுறாங்கன்னு நீங்க பாருங்க. என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷம் திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து சிறப்பான நல்லாட்சி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. அதில் எந்த மாற்றத்துக்கு கிடையாது. அதை வந்து இன்னும் நிறைய குறைகளை சொல்லுங்க, அவங்க மேம்படுத்திக்குவாங்க, திருத்திக்குவாங்க. அதை விட்டுவிட்டு இந்த ஆட்சி எதுவுமே செய்யலை நீங்கள் சொல்ல முடியாது. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமான முதல்வர், எல்லா சமூகத்துக்குமான முதல்வர், தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுக்குமான முதல்வர் நான், ஜாதி மத இன மொழி பேதமற்று எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் சுகாதாரம், எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்வியல் சூழல், நல்ல உட்கட்டமைப்பு, நல்ல ஒரு பொருளாதார சூழலை ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து பல திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு. அப்போ திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாருக்குமான ஆட்சி மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஜாதி மத இன மொழி பேதமற்று எல்லாருக்கும் நல்ல ஒரு நிர்வாகம் நடந்துட்டு இருக்குங்க. இது இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. இதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவில் எல்லாத்தையும் வளர்ந்துருக்கு. மகாராஷ்டிரா அடுத்து நம்ம தான் எக்கனாமியில், ஜிடிபியில் ஜிஎஸ்டி அதிகமாக பே பண்ணுறோம், இன்கம் டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுறோம். இந்தியாவில் வந்து எல்லா துறைகளிலுமே தமிழ்நாடு வளர்ச்சி, அதிகமான உயர்கல்வி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், எவ்வளவு தொழில் வளர்ச்சி, எத்தனை சிப்காட் இருக்குது, எத்தனை டைடல் பார்க் இருக்குது, எத்தனை ஐடி செக்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ டெவலப்மெண்ட் எப்படி வந்தது? எல்லா துறைகளிலுமே தமிழ்நாடு டாப்பு. இயற்கை வளங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு ஜிங்க் காப்பர் எடுக்க ஏன் இங்கே வர்றான்? ஏன் வந்து இன்னைக்கு வந்து அரட்டாம்பட்டி டங்ஸ்டனுக்கு ஏன் வர்றான்?
சாம்சங் ஏன் இங்க வர்றான், எல்லாரும் ஏன் வர்றாங்க? அதெல்லாம் வந்து நம்ம வளர்ச்சி வளங்கள் இருக்குதுங்க. அதுல வளர்ச்சி அடைந்து நம்ம பயன்பெறதை விட இளைஞர்கள் போதை பழக்கத்தால இப்ப அடிமையாகி இருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குல்ல இல்ல தமிழகத்துல. மேடம், வளர்ச்சி அதையும் அடை- முதலமைச்சர் ஸ்டாலின் எவ்வளவோ வேண்டுகோள் வச்சுட்டு இருக்காரு, எவ்வளவோ வந்து அதுக்கு அரசு ரீதியா வந்து நடவடிக்கை எடுத்து டாஸ்மாக் தான் இருக்கிறாரு. நடத்துறதே அரசாங்கம் தானே சார். டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் ஆஃப் த ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இது. படிப்படியாக அதை ஒழிப்பாங்க. அதை நீங்கள் எடுத்தோடனே பண்ண முடியாது. நீங்கள் அதை ஆனா முதல் தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயமே வந்து அதான் மதுவிலக்கு மேடம், அப்படின்றது. மது ஒழிப்பு சொன்னாங்க மேடம். படிப்படியாக தான் மேடம் அது ஒழிக்க முடியும். எடுத்தோடனே எப்படி மேடம் நாளைக்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கோங்க, பல சாவு நடக்கும் இல்ல, தமிழ்நாட்டில். ஆட்சிக்கு வந்து 3 நீங்க வந்து ஒன்றும் இல்லை மேடம், இன்னும் 3 ஆண்டுகள் இல்லை மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ரெவென்யூ ஜென்ரேஷனை கூட வந்து அடுத்து நம்ம வேற எதுலையா நம்ம ஈடு கட்டிக்கலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சடனா நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க டாஸ்மாக, பெரிய கொலைகள் நடக்கும் இல்ல, தமிழ்நாட்டில், ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கலவரங்கள் இதுக்கான வன்முறைகள் படிகள் நடக்கும். ஆட்சி- இன்னொரு விஷயம் கேளுங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் கள்ளச்சாராயம் குடிக்க போயிருவான். அது இன்னும் டேஞ்சர் உங்களுக்கு, அது புரிய மாட்டேங்குது இப்ப யாருக்குமே. குடிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ வரீங்களா? அங்கங்க நடக்குது மேடம், நாங்க ஒத்துக்கிறோம் மேடம். நமக்கு அரசுக்கு தெரியாம நடத்துறாங்க. கள்ளச்சாராய ஒரு மாபியா கும்பல் வந்து பண்ணிட்டு இருக்குது. அதை தடுப்பதற்கு அரசு வேலை பார்த்து தானே இருக்குது, நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்கல்ல. 60 பேர் இறந்ததுக்கு அப்புறம் இல்ல வேலை மேடம், பார்த்து அதான் சொல்லல மேடம், எல்லாமே நிறைய குறைகள் இருக்கதான் மேடம் செய்யும். இருந்தாலும் வந்து டாஸ்மாக் படிப்படியாக தான் குறைக்க முடியும் உங்களால. அது எடுத்தோடனே மூடினீங்கன்னா வேற மாதிரியான விளைவுகள் நீங்க சந்திப்பீங்க. அது இன்னும் மோசமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? உடனடியாக உயிர் போகும். இது கூட குடிச்சு மெதுவாக தான் உயிர் போகும். ஆனால் ரெண்டுமே தப்பு தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டாஸ்மாக் படிப்படியாக கண்டிப்பாக வந்து அமல்படுத்தப்படும். பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும். அதை கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் திமுக அரசு அதை கருத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அதில் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அரசு வந்து மக்களை கெடுக்கணும்னு நினைக்கிற அரசு இது கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி அழிக்கணும்னு நினச்சா அது பல வழிகள் இருக்குது, அது இந்த அரசு செய்யாது. ஏன்னா அதனால் நீங்கள் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து என்ன சொல்றதுன்னா எல்லாருக்குமான ஆட்சி, சரியான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அதை தயவு செய்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கக்கூடாது. இந்த கூட்டணி நான் கேட்குறேன், இந்த இந்தியா கூட்டணி ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு? அதிமுக ஆட்சி அப்படி இருந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டை கொண்டு போய் வித்துட்டாங்க. அடிமைகளாக இருந்து தமிழ்நாட்டை விற்று கொண்டு போய் அடமானம் வச்சு, பாஜக ஆர்எஸ்எஸ்ட்ட மத்திய அரசுக்கிட்ட அடமானம் வச்சு இன்னைக்கு நம்ம உரிமைகளை அவங்க ஃபைட் பண்ணியாவது கேட்டு வாங்குறாங்க. மத்திய அரசிட்ட இருந்து, இந்திய அரசிட்ட இருந்து, இந்திய ஒன்றிய அரசிட்ட இருந்து. மெட்ரோக்கு வந்து நிதி ஒதுக்கலை கேட்குறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, வாங்க முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பாருங்கள், நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டுறாங்க, கல்விக்கு நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டான், நீட்டுக்கு ரத்து பண்ண மாட்டான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபோர்ஸ் பண்ணுறான், நீங்கள் அமல்படுத்தியே தேர்ணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறான். இல்லை நாங்கள் ஃபண்டை ஒதுக்க மாட்டோம், நிதி கொடுக்க மாட்டோம்ன்றான். பேரிடர் நிதி இப்போ பாருங்கள், இந்த வெள்ளத்துக்கு, இப்போ இந்த விழுப்புரம் இந்த கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டதுக்கு எவ்வளோ கேட்டோம்? நம்ம 2000 கோடி கேட்டோம். எவ்வளோ ஒதுக்குறீங்க? 900 கோடி ஒதுக்குறீங்க. 50% கூட நீங்கள் ஒதுக்க மாட்டீங்க. இன்னும் பல கோடிகள் தேவைப்படுது, அதை கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் நம்ம நிதி, அதை கேட்கறோம், கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேஷ்க்கு எப்படி கொடுக்குறீங்க, குஜராத்துக்கு எப்படி கொடுக்குறீங்க? அப்போ என்னன்னா ஒரு அடாவடித்தனமான ஆட்சி மத்தியில் நடந்துட்டு இருக்குது. அது தமிழ்நாட்டை வாழ விடாது, தமிழகத்தை வாழ விடாது, தமிழக அரசு செயல்பட விடாது. இதான் உண்மை. மீண்டும் நம்ம ஆதவர்ஜுனா கிட்ட வந்தோம்னா, ஆதவர்ஜுனா வந்து விசிகாவையும் தாவேக்காவையும் ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சியை கையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. திருமாவளவன் அப்போ அந்த பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திருமாவளவன் அப்படிலாம் போக மாட்டார். அவர் கருத்தில் அடிப்படை கொள்கை அடிப்படையில் நிற்கிறவர். ஏன்னா விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் என்னங்க கொள்கை இருக்கு? முதல்ல எல்லாத்தையும் எடுத்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? கொள்கை தலைவர் திராவிடம் நீங்க, தமிழ் தேசியம் நீங்க, அம்பேத்கரம் நீங்க, பெரியாரியம் நீங்க, மார்க்சியம் நீங்க, இடதுசாரின்றீங்க, கம்யூனிசம் நீங்க, அதுக்கடுத்து மதசார்பற்ற என்ன சொல்றதுன்னா வந்து சமூக நீதி அப்படின்றீங்க. மதசார்புள்ள சமூக நீதி எங்க இருக்குது? அப்பதானே மதசார்பற்ற சமூக நீதி வரும். இந்தியாவே மதசார்பற்ற சமூக நீதி தான், ஆனா அதுவே இங்க அமல்படுத்தப்படலை இந்த நாட்டில். அப்ப நீங்க எப்படி இப்படி பேசலாம்? மதசார்பற்ற சமூக நீதின்றீங்க, எல்லா தலைவர் போட்டோவும் வச்சுக்கிறீங்க. எந்த கொள்கைக்கு தான் நீங்க நிக்கிறீங்க? முதல்ல யார் இனிமேல் புதுசா வந்தா கூட தூக்கி வச்சிருவீங்க போல, தலைவர் போட்டோ வச்சிருவீங்க போல. அப்ப நான் என்ன, நீங்க எல்லாரையுமே நீங்க கவர் பண்ண முடியாது. அரசியல்ல ஒரு கொள்கையில உறுதியா இருக்கணும். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸா அப்படி நிக்கணும் உறுதியா. சும்மா எல்லாரையும் போட்டு எடுத்துக்கிட்டு மன்னர்களை கொண்டு வந்து வைக்கிறது தப்புன்னு. இப்ப இப்படி 2 பேரும் உடன்படாம இருக்க நேரத்துல இவங்களை ஒன்றிணைக்கும் முயற்சி ஆதவர்ஜுனா செய்யறாரு. முடியாது. எப்படி ஆதவர்ஜுனால முடியும்? ஆதவர்ஜுனாக்கு முதல்ல என்ன கருத்தியல் அறிவு இருக்கு, என்ன அரசியல் அனுபவம் இருக்குது? ஆதவர்ஜுனா என்ன பெரிய என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்டா, இல்லை என்ன பெரிய அரசியல் ஜாம்பவானா, இல்லை ராஜதந்திரியா, இல்லை என்ன? ஆதவர்ஜுனா என்ன பெருசா சாதிச்சிட்டார் அரசியல்ல? பணம் இருந்தால் மட்டும் அரசியல் ஜெயிக்க முடியாது மேடம், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நல்லக்கண்ணையா கிட்ட பெருசா பணம் இல்லை, ஆனால் அவர் தான் தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த தலைவர், ஆகச்சிறந்த போராளி, மக்களின் தலைவர், மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்காரு. அவர்கிட்ட பணமே கிடையாது, பெரிய மாட மாளிகைகள், சொத்து, அதிகாரங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் தான் ஆகச்சிறந்த தலைவர், அவர் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில். அப்போ பணத்தை வச்சவர் வந்தாரா? பணம் மேட்டர் கிடையாது. நீங்கள் பணமே இல்லாட்டினா கூட மக்கள் மனங்களை வென்றால் நீங்கள் அதிகாரத்துக்கு வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஃபார்முலா, கான்செப்ட், ஜனநாயக முறைப்படி. ஆதவர்ஜுனாவுக்கு என்ன இருக்குது? என்ன மக்கள் பணி ஆற்றினார் ஆதவர்ஜுனா? என்ன மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்காரு சொல்லுங்க? களத்தில் என்ன செஞ்சிருக்காரு அவர்? அவர்கிட்ட இருக்கிறது தொழில், பணம், அவ்வளோதான். மற்றபடி வேற அந்த நபருக்கு என்ன அடையாளம் இருக்கு சொல்லுங்க? நீங்க
இல்ல பணம் நம்ம மேடம் ஒன்றும் இல்லை மேடம், டொனேஷன்ஸ் கொடுத்தா கட்சியில் நாங்கள் பொறுப்பு கொடுப்போம், விட்டுருங்க விசிகால் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம், அப்படியே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம், என்ன தப்பு இருக்கு அதில்? நீ நல்ல நோக்கத்தில் தொழிலதிபராக இருந்து உள்ளே வந்திருக்கிற, திரும்பவே சொல்லியிருக்காரு நம்ம கட்சியில் நிதி செலுத்த கூட ஆள் இல்லை, நம்மகிட்ட தொழிலதிபர்களே இல்லை விசிகால, நம்மலாம் அன்றாடம் காட்சிகள், நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம உழைத்த அந்த மாதத்துக்கான அந்த நாளுக்கான வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள், நம்ம லெவி கட்டுறோம், சந்தா கட்டுறோம் கட்சிக்கு, அப்படி தான் கட்சி நடத்திட்டு இருக்கோம். திரும்பவே முன்கூட்டி பல கூட்டங்களை சொல்லியிருக்காரு, நானே பார்த்துருக்கேன். அப்போ ஆதவர்ஜுன் ஒரு தொழிலதிபர் வர்றாரு, சரி சேர்த்துக்கிறது என்ன தப்பு இருக்குது? நீங்க என்ன அப்ரோச் பண்ணீங்க? நான் அம்பேத்கரத்தை ஏற்றுக்கொள்கிறேன், பட்டியல் சமூக மக்களுக்கு பாடுபட விரும்புகிறேன், நீ போயிருப்ப, அப்புறம் இந்த மாதிரி மாறினா நாங்க என்ன பண்ண முடியும்? சேர்த்துக்கிறது பிரச்சனை இல்ல சார், எடுத்த உடனே ஒரு 6 மாசத்துல துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியோட எவ்வளவு கொடுத்தாரு மேடம். அதுல 10 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, ஒன்னு கொடுத்தாரு, ஒன்னும் தப்பு இல்லை, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காப்ல, அவர் நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்தனால கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம். இப்போ அதே திரும்ப நடவடிக்கை எடுத்திருக்காரு, 6 மாசம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஏன் சஸ்பெண்ட் பண்றாரு? நீ தப்பு பண்ணலாம் சஸ்பெண்ட் பண்றாரு, முழுசா சஸ்பெண்ட் பண்ணல, 6 மாதம் திரும்ப சொல்லிட்டார்ல, நான் சொல்லி தான் போய் கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சியிலன்னு. நீ நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டா அந்த நிகழ்ச்சிக்கோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீ பேசணும், சம்பந்தமே இல்லாம நீ பேசக்கூடாது. என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன், மன்னராட்சி ஒழிப்பா அது நீங்க பேசுறீங்கல்ல, தமிழ்நாட்டில் அரசியலை பற்றிலாம் பொங்குறீங்கல்ல, ஏன் பாஜக அரசு சேர்த்து ஏன் பொங்க மாட்டேன்? இன்னைக்கு பார்ப்பனியம், சனாதனம், RSS, பாஜக, ஜாதியவாதிகள், மதவாதிகள் அந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனை, அதை பற்றி நீ ஏன் பேச மாட்டேற? விஜய் நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல, திமுக பத்தி பேசுறீங்க, அந்த பேரை மென்ஷன் பண்றீங்க, மணிப்பூர் விவகாரம் பத்தி விஜய் அவர்களும் பேசியிருக்காங்க, அதை பத்தி நீங்க பேசுறது ஓகே, அதை நாங்க எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். திமுகன்னு வார்த்தையை மென்ஷன் பண்றீங்கல்ல, பாஜக RSS ஒரு வார்த்தையை ஏன் விஜய் மென்ஷன் பண்ண மாட்டாரு? பாசிஸ்ட் அரசு அப்பெல்லாம் பேசக்கூடாது, பாஜக RSS மென்ஷன் பண்ணுங்க, அதானி அம்பானின்னு மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு பிரச்சனையே அவங்க தான் அந்த நாட்டுக்கு, அதை பத்தி ஏன் பேச மாட்டாரு விஜய்? இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு இது வந்து எவ்வளவு தவறான ஒரு அணுகுமுறை யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு அவங்க தான் பிரச்சனை எல்லாத்துக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதியே வரமாட்டேதுங்க, மத்தியில இருந்து நம்ம அவ்வளவு கொடுக்குறோம், வரமாட்டேது ஒண்ணுமே. அப்ப எப்படி ஆட்சி அதிகாரங்க நடக்கும் தமிழ்நாட்டில்? எவ்வளவு கடன்கள் சுமை ஏறிட்டு, கடன் சுமை யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப என்னன்னா, விஜய்க்கும் ஆதவர்ஜனுக்கும் யார் எதிரி? முதல்ல திமுக எதிரியா? முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்ப எதிரியா? முதல்ல இன்னைக்கு அவங்களாலதான் தமிழ்நாடு ஏதோ அந்த தேர் நகர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கப்பா, ஒரு ஃபார்வர்டா, ஒரு முற்போக்கு பாதையில, ஒரு வளர்ச்சி பாதையில இந்த தமிழ்நாடு தேரை வந்து இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க அதை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு இருக்கீங்க. நீங்க அதை அரசியல் எதிரி அவங்க தான் சொல்லி தானே களப்பணியாற்ற வந்திருக்காங்க, களத்துல இறங்கி. அரசியல் எதிரி பாஜக RSSும் மத்திய ஒன்றிய அரசும் தாங்க உங்களுக்கு முத எதிரி. அவன் தானங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். ஏங்க மத்திய அரசு பணிகளை தமிழே இல்ல, எந்த விதமான அரசு உயர் பொறுப்புகளை தமிழம் கிடையாது மத்தியில, இந்திய ஒன்றியத்துல எந்த மத்திய அரசு பதவிகளும் தமிழம் கிடையாதுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு பணிகளும் தமிழர்கள் இருக்கிறாங்க, மத்தியில தமிழர்களுக்கு மரியாதையே கிடையாது. நாடாளுமன்றத்திலையும் சரி, மத்திய அரசு பணிகள் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பெரும்பான்மை எந்த சமூகம் இருக்குது? உயர் சாதியினர் தான் இருக்கிறாங்க, தமிழர்கள் கிடையாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, எதுலையுமே தமிழர்கள் கிடையாது. அப்ப அப்படி ஓரவஞ்சனை செய்யறான், அவங்களை வஞ்சிக்கிறான் தமிழ்நாட்டை. அப்ப யாரை நீங்க எடுத்து போராடணும்? முதல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு? இன்னைக்கு 45 வருஷத்துல உச்சபட்சத்துல இருக்கு நீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின்மை. இன்னைக்கு வந்து படித்த இளைஞர்கள் வேலை இல்லை. படிப்புக்கு பார்த்தீங்கன்னா பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறான் மத்திய அரசு, யாராலையும் அதை எழுதி கிராக் பண்ண முடியல. கோச்சிங் சென்டர், அது ஒரு மாஃபியா, கல்வி மாஃபியா ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? அது மருத்துவ மாஃபியா ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி பல மாஃபியாக்களுக்கு அந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு மத்தியில். அதை வந்து ஏற்று நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம்னே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஆதவர்ஜனா குறித்து சொல்லும் போது அவர் லாட்டரி சீட்டு பரம்பரை, லாட்டரி சீட்டு குடும்பம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? ஆளுங்கட்சியோட பொறுப்பு. லாட்டரி மார்ட்டினோட மகன் சார்ல்ஸ் வந்து பாஜக இருக்காரு, இன்னைக்கு ஆதவர்ஜன் திமுக பக்கம் ட்ரை பண்ணிட்டு இங்க விசிகால இருக்காரு. இப்ப நீங்க உங்க நோக்கம் என்ன? பணம், அதிகாரம், பதவி, ஆடம்பரம், உலக இன்பம், இதுதான் உங்க நோக்கம். தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஆதவர்ஜன் நல்ல நோக்கத்துல வர்றாருங்க, நல்லதா செயல்படுற மாதிரி வர்றாருங்க. அப்ப யாரா இருந்தாலும் வாய்ப்பு கொடுப்போங்க. இப்பதானங்க ஒரு முகம் தெரியுது, உண்மையான முகத்திரை கிளியுது. ஒரு தவறு பண்ணிட்டு நாங்க வந்து நல்ல நோக்கத்தோட வரேன் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாதுல்ல. இல்ல மேடம், அவரோட முகத்திரை இப்ப கிளியுது. இனிமேல் பார்ப்போம் அவர் எப்படி செயல்படுறான்னு பார்ப்போம். அதை பொறுத்த அவர் இருப்பார் கட்சியில், இல்லைன்னா நீக்கப்படுவார். அவ்வளோதான் நடக்க போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கூட நான் ஆதவர்ஜனுக்கு நான் அறிவுரை தான் சொல்கிறேன். தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து மக்கள் பணியாற்றுங்க, மக்கள்கிட்ட போங்க. விஜய்ட்டே நான் சொல்கிறேன், நீ மக்கள் பணியாற்று, மக்கள்கிட்ட போ. உனக்கு ஓட்டை போட்டு தொலைஞ்சு உனக்கு வின் பண்ண வச்சா தயவுசெய்து வந்து தொலைஞ்சு பார்லிமெண்ட்டுக்கு வா, நீ எம்எல்ஏவா வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வா, சட்டமன்றத்துக்கு வா, நாடாளுமன்றத்துக்கு வா, மக்கள் பணி ஆற்று. அதுக்கப்புறம் மக்கள் இன்னும் உன்னோட செயல்பாடு பிடிச்சிருந்தா உனக்கு அதிகமான எம்எல்ஏவும் எம்பியும் தருவான், 40 கூட தருவான், 234 தொகுதி கூட உனக்கு தருவான். நீயே முதலமைச்சர் ஆயிக்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீ எதுவுமே பண்ண மாட்டியே. நீங்க அண்ணா போய் வேலை பார்த்தாரு களத்தில், கருணாநிதி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மக்கள்கிட்ட போய் வேலை பார்த்தாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் 45 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. அப்படித்தான் முதலமைச்சர் ஆனார், சும்மா ஒரு முதலமைச்சர் ஆகல. நீங்க உதயநிதியும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டார் எம்எல்ஏவா, அதுக்கடுத்து மினிஸ்டர் சிறப்பாக செயல்பட்டார். எல்லாத்தையும் பார்த்து ஒரு செயல்பாடு சரியா இருக்கனால தான் நீங்க துணை முதலமைச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா எடுத்தோடனே வாப்பான்னு சொல்லி கொடுக்கல.
அப்ப இவங்க எல்லாருமே அண்ணால இருந்து பெரியார்ல இருந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மனங்களை வென்று சிறப்பான நல்லாட்சியை கொடுத்து தான் அவங்க ஆயிருக்கிறாங்க, அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதை நீங்களும் பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆதவர்ஜுனையும் விஜயும். அதை நீங்க கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க மக்கள்கிட்ட போயிட்டு. மக்கள் என்டார்ஸ் பண்ணா நீங்க சிஎம் ஆக உடனே நாங்கள் எதுக்கு போறோமா? கேட்காத மக்கள் என்டார்ஸ் பண்ணிட்டா நாங்களே ஒத்துக்க போறோம், மக்கள் இல்லாம ஏத்துக்கிறாங்க அவங்களும் சொல்ல போறோம். நீ அதையே பண்ண மாட்டீங்க களத்துல. சும்மா இந்த விட்டில் பூச்சி மாதிரி இந்த பிஆர் பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு சும்மா இந்த மேடைகள் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. களப்பணி ஆட்டுற முதல்ல களத்துல போய் நீ கள போராளியா இரு, மக்கள் உன தலைவனை மாத்துவான். நீ கள போராளியாவே இல்லாம சும்மா மேடைகள் உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு லைட்டை போட்டு உட்காந்து பேசிட்டு வச்சுக்கோ, அதெல்லாம் எந்த பிரோஜனம் கிடையாது. யாருக்குமே உனக்கும் பிரோஜனம் கிடையாது, சமூகத்துக்கும் பிரோஜனம் கிடையாது, மக்களுக்கும் பிரோஜனம் கிடையாது. அதெல்லாம் திமுகவோட வரலாறு தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அது சாதாரண இயக்கம் இல்லை, மக்களுக்காக பாடுபட்டு ஒரு புரட்சிகர இயக்கம், சமூக மாற்றத்தை செய்த இயக்கம். 1967 அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அல்லாத முதல் அரசு, ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சியை பண்ணவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்போ திமுக உங்களை மாதிரி பல பேரை பார்த்தது திமுக கடந்த 70 வருஷமா. அவங்களுக்கு நீங்களாம் ஒரு மேட்டரே கிடையாது நீங்களாம். அதனால திமுகவை யாராலும் அழிக்க முடியாது. திராவிட இயக்கத்தை, திராவிட அரசியலை, தந்தை பெரியாருடைய கருத்தியல், அண்ணன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி யாராலும் அவர்கள் கருத்தியலையும் அவர்கள் அரசியலையும் அவர்கள் ஆட்சியையும் நல்லாட்சியும் யாராலும் அழிக்க முடியாது. அதற்கு யாரும் பார்த்தீங்கன்னா சவால் விட முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஆதவர்ஜுனாவோட முயற்சி வீண் முயற்சி அப்படின்னு வீண் முயற்சி தான். யார் முயற்சியா இருந்தாலும் திராவிட இயக்கத்தை திமுகவை எதிர்த்து செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வீணாகத்தான் போகும், அது வெற்றி அடையாது. ஏனென்றால் கண்டிப்பாக திராவிட இயக்கத்துக்கு திமுகவுக்கு அழிவே கிடையாது. நீயும் பாருங்க, தொடர்ந்து இனிமேல் திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவை பிளவுபடுத்துற முயற்சியில ஆதவர்ஜுனா ஈடுபட்டிருக்காங்க. இவர் திமுகக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மன சஞ்சலங்களுக்கு ஆளாகப்பட்ட திமுகவினர்களுடைய பிளாக் ஷிப் தான் ஆதவர்ஜுனா அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் வருதுங்களே சார். பிளாக் ஷிப்பும் கிடையாது, ஒயிட் ஷிப்பும் கிடையாது. நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஸ்லீப்பர் செல்லும் கிடையாது, அன்ஸ்லீப்லெஸ் செல்லும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்ல எனக்கு ஆதவர்ஜுன், விஜய் இவர்கள் செயல்பாடுகளை பார்க்கும்போது பாஜக அரசு இவர்களை இயக்குதோம்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்கு எனக்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை நாலா பக்கம் இருந்து இவர்கள் குதறுகிறார்கள். இந்த வேட்டை நாய், சென்னாயின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நல்ல ஒரு காட்டுக்குள்ள இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமாகவே இருந்தால் கூட அதை வேட்டையாடுறதுக்கு அதெல்லாம் முடியும். எப்படி திரும்ப முடியும்? சுற்றி ஒரு 50 நாய் சேர்ந்து சிங்கத்தை அடிச்சு காலி பண்ணிடும். அது மாதிரி இவர்கள்லாம் அந்த மாதிரி ஆளுங்க தான். அப்படி தான் பார்க்குறேன். இவர்கள் இப்போ என்னென்னா திமுகவை நம்ம அந்த திராவிட அரசியலை ஒழிக்கணும். அதிமுக முடிஞ்ச கதை. இப்போ அதிமுக அடுத்து யார் இருக்கிறா? திமுக இருக்குது. அப்போ இதை அடிச்சு காலி பண்ணணும். இது பார்ப்பனியத்தின் ஒரு அஜெண்டா. இது நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க. பார்ப்பனியம் இன்னைக்கு பார்ப்பனர்கள் அல்லாத, பிராமணர்கள் அல்லாத அரசு தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற எல்லா மாநிலங்களையும் பாருங்க, மகாராஷ்டிரா முதலமைச்சர் இன்னைக்கு பிராமின், தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பார்ப்பனர். அப்போ இந்த நான் பிராமின் ஒரு சிஎம், நான் பிராமின் ஒரு மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பி எல்லாமே எங்க இருக்காங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு பிராமின்ஸ் கூட கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அது இதனால திராவிட இயக்கத்துடைய கருத்தியல்னால அந்த பார்ப்பனிய மேலாதிக்கம், பார்ப்பனிய அந்த ஆதிக்கத்தை நம்ம உள்ள விடலை. அப்போ என்ன பண்றாங்க? இப்போ இந்த திராவிட இயக்கத்தை நம்ம காலி பண்ணாதான் நம்ம திரும்ப உள்ள பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ, மதவெறி, சாதிவெறி அரசியல் உள்ள பூத்த முடியும் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்போ அதற்குத்தான் இந்த சுயமரியாதை சுவர், பெரியார் எழுப்பின அந்த சுயமரியாதை சுவரை இடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஆட்களை உள்ள இறக்குறது, இந்த நடிகர்களை இறக்குறது, இந்த தொழிலதிபர்களை இறக்குறது, அவன் இவன் பல பேர் இறக்கி வருது உள்ளுக்குள்ள. இந்த சீமான் மாதிரி ஆளுகளை இறக்குறது, நாம் தமிழர் கட்சி இறக்குறது, இந்த மாதிரி கும்பலை ஃபுல்லாக உள்ள இறக்கி வருது. இறக்கி விட்டு நீ தமிழ் தேசியம் பேசி ஓட, நீ இங்கிட்டு சினிமா பேசி ஓட, நீ இந்த பக்கம் தொழிலதிபர் இருக்க பணத்தை இறக்கி ஓட. ஆமா, எல்லாமே அவங்க அஜெண்டா தான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மட்டும் ஏன் அவங்களுக்கு சிம்மசப்படமா இருக்குது? அவங்களை எப்பவுமே எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்தியல் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு தானே இருக்குது. கர்நாடகாவில் கால் வச்சுட்டாங்க, கேரளாவில் கால் வச்சுட்டாங்க, ஆந்திராவில் கால் வச்சுட்டாங்க, எல்லா மாநிலங்களையும் கால் வச்சுட்டாங்க. அவங்க வைக்காத இடமே கிடையாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எல்லா இடத்துலையும் கால் வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வைக்க முடியல. கன்னியாகுமரியில் கூட எம்பி ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க எம்பி ஆயிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்ட வச்சு வாங்கிட்டாங்க. இப்போ அதிமுக கபலீகரம் பண்ணிட்டாங்க. பாஜக, ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை அவங்க எந்த இயக்கத்துக்கிட்ட அவங்க போனாலும் அவங்கள கபலீகரம் பண்ணுறது அவங்க வரலாறு. புரியுது அவங்களுக்கு? ஆனால் தமிழ்நாட்டில் திமுக தான் இப்போ பெரிய த்ரெட். இப்போ உங்களுக்கு அவங்க உள்ள வர முடியல. திமுக இருக்கனால வர முடியல. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் வலிமையாக இருக்குது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளம் தலைவராக வந்திருக்காரு, அவரும் ரொம்ப வலிமையாக இருக்கிறார். அப்போ இதை எப்படி உடைக்கலாம், இதை எப்படி ஒழிக்கலாம்ன்றது இப்போ அவங்க திட்டம். அதற்கு இந்த மாதிரி பல கும்பலை கிளப்பி விடுவாங்க. அவங்களே ஃபண்டா கொடுத்து அதுல ஒருத்தர் தான் ஆதவர்ஜுன். ஆதவர்ஜுனுக்கு இயல்பாகவே ஒரு அஜெண்டா இருக்குது. நம்ம பதவி அதிகாரத்தை பெறணும், எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும். அப்போ அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ விஜய்க்கு ஆதவர்ஜுன் பல கோடிகள் கொடுத்துருக்காரு, அதுல இந்த மாற்றுக்கிறது கிடையாது.
கொடுத்துருக்காரு, மாநாட்டுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணிருக்காரு. பேரும் பாஜக பேரும் அடிபடுறதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதிர்கட்சி. ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுடைய பெயரே, கனிமொழி எம்பி அவர்கள் பெயரை அடிபடுறதுதான் அது கற்பனை. இது வந்து சில போலிகள் வந்து பேசக்கூடிய ஒரு ஒரு பிதற்றத்தனமான பேச்சு. இதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு அப்படிலாம் யாருக்கு அஜெண்டா கிடையாது. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து ஒற்றுமை நடத்தப்படுது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இதனால வந்து இவர்கள் அஜெண்டா என்பது இது பாஜக அரசு அஜெண்டாவாக தான் இருக்கும். ரஜினியை வச்சு ட்ரை பண்ணாங்க, அது முடியலை. இப்போ விஜய் கையில் எடுத்துருக்காங்க. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பல வழக்குகள், ரகசிய ஆவணங்கள்லாம் கூட சிக்கியிருக்கும். ஏதாவது வீக் பாயிண்ட் சிக்கியிருக்கும். அதை வச்சு அவரை பிடிச்சிக்கிட்டு இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயோட மகனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா அவங்க லண்டனில் தான் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் இருக்குது, அவங்களுக்கு குடியுரிமை இருக்குது. அவங்க இந்தியன்ஸ் கிடையாது முதல்ல. இப்போ இவங்க நிறைய ஓவர்சீஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு விஜய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அஜெண்டாஸ் அவங்க வந்து வச்சிருப்பாங்க, பேக் டிரைவன் அஜெண்டாவாக இருக்கும். ரஜினி வந்து எஸ்கேப் ஆயிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, நான் வந்து இந்த மாதிரி வர முடியாது, என்னால் வந்து எதுவும் உடல் ஒத்துழைக்காதுன்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாப்ல. இப்போ ரஜினி வச்சு போட்ட அஜெண்டாவை வேற யாரை வச்சு ட்ரை பண்ணலான்றப்ப அப்படியே பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வச்சு அது வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஐக்கியமாயிட்டார். ஆனால் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாப்போசியாக இருக்கட்டும், சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும், ஆக சிறந்த எவ்வளோ தமிழ் தேசியவாதிகள், சீபா ஆதித்யநாராக இருக்கட்டும், எல்லா தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இறுதியில் வந்து திமுக தான் சரணடைச்சிருக்காங்க, திராவிடத்தில் தான் ஐக்கியமாக இருக்கிறாங்க. ஏன்னா திராவிட கருத்தியல் தான் தமிழ்நாட்டுக்கான கருத்தியல். நீங்கள் தமிழோட பாதுகாக்கக்கூடிய கருத்தியல் திமுகவும் திராவிட கருத்தியலும் பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் தான். அதில் இதை மாட்டுக்கிறது இடதுசாரிகள் தான். அப்போ இதுதான் பாயிண்ட். அப்போ இப்படி பல்வேறு கோணங்களை இவங்க அஜெண்டா வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்றப்ப இப்போ விஜயை கையில் எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இவங்க அம்பேத்கரையும் கையில் எடுப்பாங்க, யாரோ வேணாலும் கையில் எடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரத்தை, அந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை, பார்ப்பனர்களுக்கான ஆட்சியை, பனியாக்கள், சேட்டு, மார்வாடி கும்பல், குஜராத்திகளுக்கான ஆட்சியை எல்லா மாநிலத்தையும் நிறுவனம். தமிழ்நாடு மிகப்பெரிய சந்தை. தமிழ்நாடு வந்து பல லட்சம் கோடி மதிப்புள்ள சந்தை. அந்த சந்தைகளில் வளங்களை கொள்ளையடிச்சு அதானி, அம்பானி கிட்ட, கார்பரேட், மார்வாடி, சேட்டு, பனியா கும்பல்கிட்ட கொடுக்கணும். அதுக்கடுத்து அதிகாரத்தை கொண்டு வந்து பார்ப்பனர்கள்ட்ட கொடுக்கணும். இதுதான் அவங்க அஜெண்டா. இங்கே வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள்லாம் முதலமைச்சராக இருக்கார்ல, எம்பியா இருக்கார், எம்எல்ஏவா இருக்கார், மினிஸ்டராக இருக்கார். அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அவங்களால? பார்ப்பனர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். அப்போ அதற்கு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த திராவிட கருத்தியெல்லாம் திமுகவை ஒழிக்கணும், அடிச்சு நொறுக்கணுன்றதான் இப்போ அவங்க பிளான். அதற்கு இந்த கும்பல்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னைக்கும் இது நடக்காது. பெரியார் மண் தமிழ்நாடு, பெரியார் கருத்தியல், திராவிட இயக்கம், திமுக இருக்கும் வரை இது நடக்க வாய்ப்பே கிடையாது. தமிழக மக்கள் விட மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்னென்ன இருக்குன்னு. உங்களோட நேரம் ஒதுக்கி எங்க பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.